ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 மாத குழந்தைக்கு எப்படி வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா 8 மந்த் அண்டு இப்போ 1 இயர் 1.5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கும் எப்படி வந்து ஆரஞ்சை கட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துருக்குது இந்த மேண்டரின் ஆரஞ்ச் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இதுதான் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஆரஞ்சே கிடைக்கும். ஸோ ஒரு ஆரஞ்சில் பாதி கொடுத்தாலே போதும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து 6 மாத குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து அதில் பாதி ஆரஞ்சை யூஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். நான் வந்து இது சின்னதாக இருக்குன்னா நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சீடு வந்து எதுவுமே இருக்காது. அதனால் வந்து நான் அப்படியே வந்து அந்த சொலையோடவே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இங்கே ஜூஸர் இருந்தால் நீங்கள் ஜூஸரில் வந்து எடுத்துக்கோங்க. எனது ஒரு பழத்துக்காக நான் ஜூஸர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ மிக்ஸிலே போட்டு வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன். வார்ம் வாட்டரை வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதே போல் ப்ரௌன் சுகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ஒரு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா அந்த ஆரஞ்சில் புளிப்பு சுவை இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த சுகர் சேர்க்குறது. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் வார்ம் வாட்டர் சேர்க்கும்போது அந்த சளி பிடிக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வந்து எடுத்துக்கோங்க. டம்ளர் இல்லைனா கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். அந்த ஜூஸ் இருக்கிற டம்ளரை வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து இந்த டம்ளரை வந்து வச்சுருங்க. இது வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. அப்போனா வந்து ஜூஸில் எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸும் இருக்காது. ஜஸ்ட்டு அதை வார்ம் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா ஒரு சும்மா லேசாக சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ அந்த அளவு வரும்போது அதை எடுத்துடலாம். இதை வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது சளி வந்து கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்காம ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வார்ம் வாட்டர் சேர்த்து ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பாருங்கள். சளி பிடிக்குதான்னு பாருங்கள். சளி பிடிச்சதுன்னா அப்போ வந்து இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டபுள் பாயிலிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் குழந்தைங்க அதுக்குள்ளேயே வந்து பழகிப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது சளி பிடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து சளி பிடிச்சதுன்னா நீங்கள் மாற்றிட்டு இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் கொடுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை லேசாக வார்ம் பண்ணி நீங்கள் வந்து எதில் வந்து சிப்பி கப்லேயோ இந்த பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லையோ நீங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த ஹேண்டி ஃபுட் சொல்லுவாங்க, அதாவது ஃபிங்கர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ இதுக்கும் நான் வந்து மீடியம் சைஸ் தான் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் நல்ல பெரிய ஆரஞ்சே கிடைக்கும். அப்போ வந்து அந்த ஆரஞ்சில் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சங்கி பீசஸே கிடைக்கும். ஸோ அவங்க ஈஸியாக எடுத்து வாயில் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு சொலையிலையும் இருக்கிறது நல்லா நைஃப் வச்சு நல்லா வந்து கட் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களா எடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். சீடெலாம் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். சரி, அந்த மாதிரி கொடுக்கலன்னா இந்த மாதிரி கூட ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு அந்த வந்து இந்த சீட்லெஸ் இல்லாமல் கையில் கொடுத்து பாருங்கள். அது வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக அவங்க வந்து சாப்பிட பழகிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், பேபி கேர் வீடியோஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.